அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்லும்போது சொல்லுகின்றான், ஐனமா தகூனு யுத்ரிக்குமுல் மௌத். இன்னொரு வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகின்றான், வஜாஅத் சக்ரத்துல் மௌத் பில் ஹக் ذلك ما كنت منه تحيد. கணிதத்துக்குரியவர்களே, மரணம் என்பது அதை யாராலும் மறுக்க முடியாது, கசப்பான ஒரு உண்மையாக இருக்கின்றது. மரணம் என்பது ஒருவர் மரணத்தை விட்டு பயந்தோடி அல்லது தப்பித்து ஓடி தஞ்சம், அதாவது ஒரு பெரிய கோட்டையில தஞ்சம் அடைந்தாலும் அவரை கண்டிப்பாக மரணம் அந்த உரிய நேரத்தில் வந்து அடைந்தே தீரும். அப்போ சென்ற வாரம் நம்ம எதுவரையில் அறிந்திருந்தோம்னா, அந்த மரணத்திற்கு பிறகு இருக்கக்கூடிய வாழ்க்கைக்காக நம்மை நாம் இந்த உலகத்தில் தயார்படுத்திட வேண்டும் என்பதை நம்ம சென்ற வாரம் பார்க்கிறோம். இப்போ ஒரு மறுக்கு மவுத்து வரும் பொழுது என்ன நடக்கும் என்பதை நம்ம இன்னைக்கு இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கோம். மரணம் வரும் பொழுது ஒரு அடியான் அந்த சமயத்திலே என்ன ஆயிடுவாருன்னா, அந்த உலகத்தினுடைய நியதியிலிருந்து வெளிப்பட்டு உலகத்திற்கு அடுத்த அந்த மறுமையினுடைய நியதிகளில் அவர் நுழைந்து விடுகிறார். சொல்றது புரியுதா? அதாவது அதுவரையில் அவர் உலகத்தினுடைய நியதிகளுக்கு உட்பட்டு இருப்பார். அவரால் வானவர்களை என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. ஆனா அந்த மரணம் வரக்கூடிய அந்த சமயத்துல அவர் அந்த உலக நியதிகளில் இருந்து வெளிப்பட்டு மறுமை நியதிகளில், மறுமையின் சட்டங்களில் அவர் நுழைந்து விடுகிறார். அதனால்தான் அவர் என்ன செய்வாரு, மௌத்து வரக்கூடிய அந்த சமயத்துல அவரால் வானவர்களை கண்டிட முடியும். வானவர்கள் அழகிய தோற்றத்தில் அழகான முறையில் அவரிடத்திலே நடந்து கொண்டார்கள் என்றால் அவருடைய மௌத்து என்பது நல்ல மௌத்து. ஆனால் வானவர்கள் தோற்றத்தில் விகாரமாக கடுமையான முறையில் நடந்து கொண்டார்கள் என்றால் அவருடைய மரணம் என்பது நல்ல மௌத்து, நல்ல மரணம் கிடையாது, அது ஒரு கெட்ட மரணம். அப்போ என்ன நடக்கும்னா, மரணத்துக்கு முன்னாடி சக்ராத் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கு. சக்ராத் என்று சொல்லக்கூடிய நிலை. சக்ராத் என்றால் என்ன? அத்தஅப் வஷித்தா, அதாவது மரண அவஸ்தை. இந்த சக்ராத்துடைய நிலை என்பது எல்லாருக்கும் கண்டிப்பாக எல்லாரும் அந்த நிலையை கடந்துதான் செல்ல வேண்டும். நபிமார்கள் கூட இதற்கு விதிவிலக்கானவர்கள் கிடையாது. அப்போ சக்ராத் என்ற நிலை என்பது கண்டிப்பாக வரும். வஜாஅத் சக்ரத்துல் மௌத் பில் ஹக், மரணம் சக்ராத் என்னும் நிலையை கொண்டு சத்தியமான முறையில் அடையும் பொழுது என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கான். அப்ப கண்டிப்பாக சக்ராத்துடைய நிலைமை நம்ம அனைவருக்கும் வரும். கொஞ்சம் அவஸ்தை அந்த சமயத்துல கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, எல்லாருக்கும் சக்ராத் நிலை இருக்கு, அந்த நேரத்தில் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதுக்கப்புறம் நல்லவர்களாக இருந்தார்கள் என்றால் அவர்களுக்கு நிலை மிக எளிதாக இருக்கும். கெட்டவர்களாக இருந்தார்கள் என்றால் சக்ராத்திலே ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் உயிரை கைப்பற்றும் பொழுது அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய எல்லாமே அவருக்கு கடினமாக இருக்கும். சரி, இப்போ அந்த மனிதர் வானவர்களை பார்ப்பார். நான் சொல்லியிருந்தேன்ல, வானவர்கள் பார்ப்பார். உயிரை எடுக்கக்கூடிய வானவர் யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமா? சரி, அவங்களை பற்றி ஹதீஸ்ல வந்திருக்கு. இருந்தாலும் பலகீனமான செய்தியா இருக்கனால அவங்களுக்கு மலக்குல் மௌத் தான் நம்ம சொல்லணும். மலக்குல் மௌத், உயிரை கைப்பற்றக்கூடிய வானவர். அவரை இஸ்ராயில் என்று வந்திருக்கு. ஆனா பலகீனமான செய்தியாக இருக்கிறதுனால நம்ம என்ன செய்வோம், மலக்குல் மௌத் என்று நம்ம சொல்லுவோம். மலக்குல் மௌத் தான் என்ன பண்ணுவாங்கன்னா ரூஹை கைப்பற்றுவாங்க. ஆனா அந்த மலக்குல் மௌத்துக்கு ஆவான் அவங்களோட கூட்டத்தோடு வருவாங்க. சொல்றது புரியுதா? அதாவது நிறைய வானவர்கள் வருகை தருவார்கள். அவர்களுடைய பணி என்னவென்றால் அந்த ஆன்மாவை, ரூஹை கீழே இருந்து தொண்டைக்குழி வரையில் கொண்டு சேர்ப்பது அவர்களுடைய பணி. சொல்றது புரியுதா? மலக்குல் மௌத் என்ன பண்ணுவாருன்னா, அவங்களோட கூட்டம் இருக்கும், அவங்களுடைய ஒரு படை இருக்கும். அந்த படை என்ன பண்ணும்னா, அந்த மாணவர்கள் என்ன செய்வாங்கன்னா தொண்டைக்குழி வரையில் ரூஹை கொண்டு வருவார்கள். அதன் பிறகு மலக்குல் மௌத் வருகை தந்து தொண்டைக்குழியிலிருந்து என்ன செய்வாரு, ரூஹை கைப்பற்றி விடுவார். ஒரு கணம் கூட அங்க அவரு நிற்க மாட்டார். தொண்டைக்குழியிலிருந்து பெறப்பட்ட அந்த ரூஹை எடுத்து தன்னுடைய ஆவான் படையிடத்தில் கொடுத்து விட்டு அவர் அடுத்த இதற்கு சென்று விடுவார். அப்போ இதுதான் நிலைமையாக இருக்கு. அப்ப நம்ம புரிஞ்சோமா, மலக்குல் மௌத் எங்கிருந்து உயிரை எடுப்பாரு? தொண்டைக்குழியிலிருந்து எடுப்பார். அதுவரையில யார் கொண்டு சேர்ப்பாங்க? மற்ற வானவர்கள். சரி, அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? அந்த ரூஹை கைப்பற்றி விட்டு வானவர் இடத்துல கொடுத்து விட்டு சென்ற பிறகு அவர் நல்ல மனிதராக, சாலிஹானவராக அவர் இருப்பார் என்றால் அவருடைய ரூஹ் என்பது நறுமணம் வீசக்கூடியதாக இருக்கும். சுப்ஹானல்லாஹ், நறுமணம் கமலும். அந்த ரூஹ் அப்படியே வானவர்கள் என்ன செய்வாங்கன்னா மேல எடுத்துட்டு போவாங்க. மேல எடுத்துட்டு போகும் பொழுது அங்க அந்த என்ட்ரன்ஸ்ல, நுழைவாயில் இருக்கக்கூடிய வானவர்கள் கேட்பாங்க, யார் இது அப்படின்னு கேட்கும்போது, இவர் இன்னாருடைய மகன் இன்னார் என்று அவரை பற்றி அழகாக சொல்லப்படும். அவர்கள் மேலே செல்வதற்கு அனுமதி அளிப்பார்கள். அனுமதி அளித்து விட்ட பிறகு அவருடைய ரூஹ் என்பது இல்லீன் என்று சொல்லக்கூடிய இடத்தில் பதிவு செய்யப்படும். புரியுதா? இல்லீன் என்ற ஒரு இடம் மேல இருக்கு. அந்த இடத்துல அவர் பதிவு செய்யப்படுவார். இவர் நல்ல அடியார், நல்ல அல்லாஹ்வுடைய சாலிஹான அடியாராக இருந்தார் அப்படின்னா அவர் பதிவு செய்யப்பட்டு அதற்கப்புறம் என்ன நடக்கும், மேல இருந்து திரும்பவும் கபரிலே கொண்டு அவருடைய ரூஹ் சேர்க்கப்படும், உடலோடு ஒன்றிணைக்கப்படும்.
சொல்றது புரியுதா? இது யாருக்கு நடக்கும்? நல்லவருக்கு, சாலிஹானவருக்கு, இந்த உலகத்தில் அல்லாஹ் மீது ஈமான் கொண்டு அந்த ஈமானின் உண்மையாக இருந்த இந்த நல்ல அடியாருக்கு இந்த விஷயம் வந்து நடக்கும். சரி, அவருடைய பாவி இப்ப வந்து இறை மறுப்பாளர்கள், அதே சமயத்தில் நயவஞ்சகர்கள், தங்களை முஸ்லிம்கள் என்று சொல்லிக்கொண்டு நயவஞ்சகத்தை வெளிப்படுத்தியவர்கள், அதன் பிறகு குற்றவாளிகள், இஸ்லாத்தில் இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு மாறு செய்து தௌபா செய்யாமல் பாவங்கள் மன்னிக்கப்படாமல் இருந்த குற்றவாளிகள், பாவிகள், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். என்ன நடக்கும்? வானவர்கள் இடத்துல கடுமையாக நடந்து கொள்வார்கள். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கணும். எந்த அளவுக்கு கடுமையாக நடந்துப்பாங்கன்னா, இப்ப வந்து எந்த அளவுக்கு கடுமையாக நடந்து கொள்வார்கள் என்றால், கணிதத்துக்குரியவர்கள், ஒரு முள்ளு செடியில ஒரு துணி மாட்டிக்கிச்சுன்னா அந்த துணி எடுக்கும்போது எவ்வளவு கஷ்டமாக வரும், அந்த அளவுக்கு கஷ்டமாக அவருடைய ரூஹ் வந்து அகற்றப்படும், எடுக்கப்படும். ஃபர்ஸ்ட். செகண்ட், நல்ல அடியாருக்கு அவருடைய ரூஹ்ல இருந்து நறுமணம் வீசும், ஆனா இவருக்கு துர்நாற்றம் அடிக்கும். இவரையும் மேல கொண்டு செல்வாங்க வானவர்கள். மேல செல்லும் பொழுது அங்க இருக்கக்கூடிய வானவர்கள் இவருக்கு என்ன செய்ய மாட்டாங்க? அனுமதி கொடுக்க மாட்டாங்க. மாறாக என்ன செய்யப்படும்? அவர் மதிக்கப்பட மாட்டார். அவருடைய ரூஹ் என்பது மேலிருந்து அப்படியே வீசி எறியப்பட்டு கீழே இருக்கக்கூடிய சிஜ்ஜீன் என்று சொல்லக்கூடிய இடத்தில் அவருடைய ரூஹ் என்பது அந்த இடத்துல அவர் வந்து பதிவு செய்யப்படுவார். இவர் வந்து கெட்ட அடியார் அப்படின்னு பதிவு செய்யப்படுவார். அதுக்கப்புறமா என்ன நடக்கும்? அங்கு பதிவு செய்யப்பட்டு விட்ட பிறகு திரும்ப கபருக்கே அவருடைய ரூஹ் கொண்டு வரப்பட்டு உடலோடு இணைக்கப்படும். இதுக்கப்புறம் என்ன நடக்கும்? ஹதீஸ்ல தெளிவாக வந்திருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்றாங்க, அல் அப்து இதா உதிஅ ஃபி கபரிஹி வ துல்லிய வ தஹப அஸ்ஹாபுஹு ஹத்தா இன்னஹு லா யஸ்மஉ கர்அ நிஆலிஹிம். ஒரு அடியார் கபரிலே அடக்கம் செய்யப்பட்டு விட்ட பிறகு, அவரை விட்டு அவருடைய நண்பர்கள், சொந்த பந்தங்கள் அனைவரும் சென்று விட்ட பிறகு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவர் எந்த அளவுக்கு அல்லாஹ் வந்து கேட்கக்கூடிய திறனை அந்த கபர்வாசிகளுக்கு, அந்த அடக்கம் செய்யப்படுவதற்கு தரானா, அவருடைய காலடி சத்தங்கள் வந்து அவருக்கு கேட்குமா. கபர்ல அடக்கம் செய்து விட்ட பிறகு நம்ம நண்பர்கள் எல்லாம் அதாவது புதைச்சிட்டு அடக்கம் பண்ணிட்டு போயிடுவாங்க பாத்தீங்களா, அவங்க செல்லக்கூடிய அந்த காலடி சத்தம் கபர்ல இருக்கக்கூடிய அவருக்கு அல்லாஹ் வந்து கேட்க செய்வான். அதுக்கப்புறமா அதாஹு மலக்கான், 2 வானவர்கள் வருகை தருவார்கள். அவரை அமர வைப்பார்கள். அவரிடத்திலே கேட்பார்கள். கேள்வி எப்படி என்ன கேள்வி கேட்பாங்க? மன் ரப்புக, உன்னுடைய ரப்பு யார், உன்னுடைய இறைவன் யார். இரண்டாவது கேள்வி என்னவாக இருக்கும்? மா தீனுக, உன்னுடைய மார்க்கம் என்ன. மூன்றாவது கேள்வி என்னவாக இருக்கும்? மா ஹாதர் ரஜூல் இல்லதி புஇஸ ஃபீக்கும், இந்த நபரை பற்றி, உங்களுக்காக அனுப்பப்பட்ட இந்த நபரை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீர்கள். மற்ற அறிவிப்புல வருது மன் நபியுக, உன்னுடைய நபி யார் என்று கேட்கப்படும். அவர் நல்லவராக, சாலிஹானவராக, நல்லமல் செய்த நல்லடியாராக இருப்பார் என்றால் கேட்கப்படக்கூடிய கேள்விகள் அனைத்திற்கும் அவர் என்ன செஞ்சிருவாரு? சரியான முறையில் பதிலளிப்பார். மன் ரப்புக என்று கேட்டால் ரப்பி அல்லாஹ், என்னுடைய ரப்பு அல்லாஹ். மா தீனுக, மார்க்கம் என்ன என்று கேட்டால் என்னுடைய மார்க்கம் இஸ்லாம். மன் நபியுக, உன்னுடைய நபி யார் என்று கேட்கப்பட்ட அந்த சமயத்தில் என்னுடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லது இந்த மனிதரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள், அந்த மாதிரி கேள்வி கேட்கப்படும் ஹதீஸ்ல வந்து இருக்குல்ல, அதாவது ரசூலுல்லாஹ் பத்தி அவங்களுக்கு சொல்லப்படும். சரியா, என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லும் பொழுது அவர் சாலிஹானவராக இருந்தால் என்ன சொல்வார் தெரியுமா கணிதத்திற்குரியவர்களே? அஷ்ஹது அன்னஹு அப்துல்லாஹ் வ ரசூலுஹு, நான் சாட்சி கூறுகிறேன் இந்த மனிதர் அல்லாஹ்வுடைய அடியார், மேலும் அல்லாஹ்வுடைய தூதராவார் என்று அவர் வந்து சொல்வார். அதுக்கப்புறம் என்ன நடக்கும் சகோதரர்களே? சுப்ஹானல்லாஹ், வானவர்கள் சொல்வாங்க, உந்துர் இலா மக்அதிக மினன் நார், உன்னுடைய இருப்பிடத்தை பார். அதாவது அல்லாஹ் நரகம் என்பது அவருக்கு காண்பிக்கப்படும். சரியான முறையில் பதில் சொல்லக்கூடிய அவருக்கு நரகம் காண்பிக்கப்பட்டு சொல்லுமாம், அதாவது என்ன சொல்லப்படுமாம்? உந்துர் மக்அதக இலா மக்அதிக மினன் நார் ஃபஅப்தலக அல்லாஹு பிஹி மக்அதம் மினல் ஜன்னah, இதுதான் உங்களுடைய இருப்பிடமாக இருந்திருக்கும், ஆனால் அல்லாஹ் என்ன செய்து விட்டான்? சொர்க்கத்தை உங்களுடைய இருப்பிடமாக உங்களுக்கு ஆக்கிவிட்டான். அவர் இருந்திருக்க வேண்டிய இடம் இருக்கும், நரகமாக இருக்கும், அது காண்பிக்கப்படும். ஆனா அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தினால, இவன் நல்ல அமல்கள் செய்யறதுனால, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அவர் மீது இருந்ததுனால அல்லாஹ் என்ன செஞ்சான்? அந்த இடத்தை மாத்தி அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை வழங்கினான் என்று சொர்க்கம் அவருக்கு காண்பிக்கப்படும். இப்ப சிந்திச்சு பாருங்க சகோதரர்களே, அவருக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். கேள்விகளுக்கு சரியாக பதில் சொல்லி விடுகிறார். உங்களுடைய இருப்பிடம் சொர்க்கம் என்று அவருக்கு சொல்லப்பட்டு விடுகின்றது. அதை விட சிறப்பு என்ன வேண்டும்? அதை விட மகிழ்ச்சி என்ன வேண்டும் அவருக்கு? சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் நம் அனைவரையும் அந்த நல்ல அடியார்களில் ஒருவராக நம் அனைவரையும் ஆக்குவானாக. ஆனா இவர் இந்த இடத்துல இருக்கக்கூடியவர், அதாவது லெஃப்ட் ஏன் காமிக்கிறேன்னா, நல்லவங்க வந்து ரைட் சைட்ல தான், அதாவது சொர்க்கம் அஸ்ஹாபுல் யமீன் என்று அல்லாஹ் வந்து திருமறை குர்ஆனில் சொல்லியிருக்கான். சரியா, அந்த அடிப்படையில் தான். அப்ப இந்த சைட்ல இருக்கக்கூடியவர் கேள்விகளுக்கு சரியாக பதில் சொல்வாரா? இல்ல, என்ன சொல்வாரு? ஹா ஹா லா அத்ரி, எனக்கு தெரியாது. மக்கள் எல்லாம் சொல்வதை நான் கண்டேன், நானும் அதையே கூறினேன். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி கேட்கும்போது மக்கள் எல்லாம் என்ன சொன்னாங்களோ பொய்யர் என்று சொன்னாங்க.
பைத்தியக்காரன் என்று சொன்னாங்க. நானும் வந்து அதைத்தான் சொன்னேன். ஹா லா அதிரி அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு அந்த சமயத்திலே அவருக்கு சொல்லப்படுமா, லா தரைத்த வலா தலைத்த. அறிவை அல்லாஹ் கொடுத்தான். அந்த அறிவை கொண்டு நீங்கள் சிந்திக்கவும் இல்லை, மேலும் அல்லாஹ் குர்ஆனை இறக்கினான், வேதங்களை இறக்கினான், வழிகாட்டுதலை இறக்கினான். அதை நீங்கள் படித்தும் பார்க்கவில்லை. உங்களுக்கு கொடுத்த அறிவை வைத்து நீங்க சிந்திக்கவும் இல்லை, படிப்பறிவும் நீங்கள் வந்து பெறவில்லை என்று சொல்லப்பட்டு அங்கிருந்து அவருக்கு நரகத்தினுடைய வேதனை ஆரம்பிக்கப்படுமாம். எந்த அளவுக்குனா சுப்ஹானல்லாஹ் சொல்லப்படுது, சும்ம யுத்ரபு பிமித்ரகத்தின் மின் ஹதீதின், இரும்பாலான தடியை கொண்டு அடிக்கப்படுமா. எந்த அளவுக்கு அது அடிக்கப்படும்னா தர்பத்தன் பைன உதுனைஹி, அதாவது உதுன்னா காது, இப்போ ரெண்டு காதுகளுக்கும் நடுவுல, அதாவது எந்த இடத்துல, தலையில இரும்பாலான அந்த தடியை கொண்டு அடிக்கப்படுமாம். அந்த அடி என்பது எப்படி இருக்குமே என்றால், அந்த அடியினால் அவர் வந்து அலறுவார். அந்த அலறக்கூடிய அலறல் என்பது மனிதன் ஜின்களை தவிர ஏனைய அனைத்து படைப்பினங்களுக்கும் அது தெரியுமாம், கேட்குமாம். இப்போ கண்ணியத்திற்குரியவர்களே, இதுதான் வந்து பாவியினுடைய நிலைமையாக இருக்கும். அவரால் பதில் சொல்லவும் முடியாது, அவரால் வந்து அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லிவிட்டு தப்பிக்கவும் முடியாது. அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, கபர் என்பது மறுமையின் இல்லங்களில் முதலாவதாக இருக்கின்றது. யார் அந்த கபர் வாழ்க்கையிலே வெற்றி பெற்று விடுவாரோ அதன் பிறகு வரக்கூடிய நிலைகள் எல்லாம் அவருக்கு எளிதாக இருக்கும், எளிதாக அமையும். ஆனால் யார் அந்த கபர் வாழ்க்கையிலே தோல்வியுற்று விடுவாரோ, வெற்றி பெறாமல் இருந்து விடுவாரோ, அதன் பிறகு வரக்கூடிய நிலைகள் எல்லாம் அவருக்கு கடுமையாக, அதை விட கடுமையாக இருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு நமக்கு அறிவிச்சு இருக்கிறாங்க. அவங்க கண்ணியத்திற்குரியவர்களே, இதுதான் பாவியினுடைய நிலைமையாக இருக்கு. சரி, இப்போ கபர் பர்சக் என்று சொல்லக்கூடிய அதுக்கு அர்த்தம் என்னன்னா திரைமறைவு வாழ்க்கை, பர்சக். இப்போ ஏன் அந்த கேள்வி வந்துச்சுன்னா, நார்மல் மௌத்தானாங்கன்னா அவங்கள கபர்ல புதைக்கப்படுவாங்க, அடக்கம் செய்யப்படுவாங்க, சரியா? அப்ப அது அவருடைய கபருடையதை நம்ம தெரிந்து கொள்ளலாம். ஆனா சிலர் வந்து எரிஞ்சிடுறாங்க, அல்ல தண்ணியில மூழ்கி இறந்துடுறாங்க, வேற ஏதாவது ஆயிடுது, ஆக்சிடென்ட் ஆயிடுது, ஃபிளைட் வெடிச்சு, நல்லா பாதுகாக்கணும், அவங்களுடைய இது எல்லாமே இதாயிடுதுல, அவங்களோட உடல் கிடைக்க மாட்டதுல, எங்க அவங்கள புதைக்கிறாங்க? அப்ப அவங்களுடைய இது என்ன, அவங்களுடைய கபர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அதனாலதான் வந்து குர்ஆன் என்ன சொல்றதுன்னா பர்சக் என்று குர்ஆன் வந்து சொல்லுது, திரைமறைவு வாழ்க்கை. அவங்க எங்க இறந்தாங்களோ, சரியா, அந்த இடம் தான் அவங்களுடைய அந்த மன்னரை வாழ்க்கையாக கருதப்படும். நாளைக்கு அந்த இடத்துல இருந்து தான் அவங்க மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவாங்க. இரண்டாவது, நம்ம என்ன அறிந்திருக்கிறோம், ஒரு மனிதனுடைய எல்லா பாகங்களும் அழிந்து விடும், ஆனால் ஒரே ஒரு பகுதியை தவிர. அது எந்த இடம், எந்த எலும்பு? பின்னாடி இருக்கக்கூடிய அந்த வால் எலும்புன்னு சொல்லுவாங்க, அதுக்கு அந்த விஷயத்தை தவிர எல்லாமே அழிஞ்சிடும். ஸ்பைனல் கார்டா, அது வந்து நெருப்பால எரிக்கப்பட்டாலும் அது வந்து எரியாது. அப்ப அந்த இடத்தை கொண்டு அவர் எங்க இருக்கிறாரோ அதுதான் அவருடைய மன்னரை வாழ்க்கையாக இருக்கும். அதுல இருந்து மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவார். புரிஞ்சுச்சா? சரி சரி, இப்ப நம்ம வந்து கபருல ஒரு அடியாருக்கு கொடுக்கப்படக்கூடிய இன்பங்களை பற்றியும், இன்னும் பாவிக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த வேதனை பற்றியும் நம்ம வந்து அறிந்து கொள்வோம். கபருடைய வேதனை வந்து பாத்தீங்கன்னா கணிதத்திற்குரியவர்களே, இரண்டு விதமாக இருக்கும். கபருடைய வேதனை இரண்டு விதமாக இருக்கும். ஒன்னு, தொடர்ந்து நிலையாக இருக்கக்கூடிய வேதனை, தொடர்ந்து வேதனை கொடுக்கப்பட்டுக் கொண்டே இருக்கும். இரண்டாவது, டெம்பரவரி வேதனையாக இருக்கும். தொடர்ந்து யாருக்கு வேதனை கொடுக்கப்படும் சொல்லுங்க? அல்லாஹ் தொடர்ந்து யாருக்கு வேதனையை கொடுப்பான், அதாப கொடுப்பான்? இறை மறுப்பாளர்களுக்கு அல்லாஹ் கொடுப்பான். அவங்களோட சேர்த்து நயவஞ்சகர்களுக்கும் முனாஃபிகீன்களுக்கும் இந்த நிலைமை இருந்து கொண்டே இருக்கும். சரி, குறிப்பிட்ட காலம் மட்டும் வேதனை கொடுக்கப்பட்டு அதுக்கப்புறம் அல்லாஹ் வந்து அவனுடைய ரஹமத்தினால அல்லது அவங்களுடைய பிள்ளைகள் அவர்களுக்கு செய்த துவாவின் காரணமாக, அவர் செய்த சதக்கா ஜாரியாவின் காரணமாக, பயனுள்ள கல்வியின் காரணமாக, இன்னும் பல நன்மைகளின் காரணமாக சில காலம் வேதனை வழங்கப்படும் கபரில். ஆனால் அதன் பிறகு வேதனை நின்றுவிடும். இது யாருக்கு? முஸ்லிம்களில் பாவம் செய்தவர்களுக்கு. அதாவது முஸ்லிம்களில் இந்த ஏகத்துவத்தில் பயணித்து அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காமல் இருந்து இறந்தவர்களுக்கு. ஆனால் அவர்கள் பாவம் செய்திருப்பார்கள், அல்லாஹ்வுக்கு மாறு செய்திருப்பார்கள், நன்றி மறந்திருப்பார்கள். ஆனால் அவர்கள் லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற அந்த கொள்கையில் உறுதியாக இருந்ததன் காரணமாக அல்லாஹ் என்ன செய்வான்? ரஹ்மத்தின் காரணமாக அவங்களுடைய அந்த தண்டனை வந்து அல்லாஹ் வந்து போக்கி விடுவான், நீக்கி விடுவான். அல்லாஹ் நினைத்தான் என்றால் ஆரம்பத்தில் என்ன செஞ்சிருவான்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாவிகளாக இருக்கும் அவன் ரஹ்மத், ஏன்னா அல்லாஹ்வுடைய அந்த கோபத்தை விட அவனுடைய ரஹ்மத் என்பது அது முந்தியது என்று குர்ஆன் வந்து சொல்லுகின்றது. அல்லாஹ் வந்து கோபப்படுறதை விட அவனுடைய அந்த அன்பு, அந்த முஹப்பத், இதுதான் வந்து ரொம்ப அதிகமாக மேலோங்கி இருக்கின்றது என்று குர்ஆன் வந்து சொல்லுகின்றது. அப்ப அல்லாஹ் நினைச்சானா ஆரம்பத்தில் என்ன பண்ணிடுவான்? சுப்ஹானல்லாஹ், தவறு செஞ்சிருந்தாலும் அவர் தௌபா கேட்கலனாலும் கூட மன்னித்து விட்டு அவருக்கு இன்பங்களை ஆரம்பத்திலே அல்லாஹ் வழங்குவான். ஆனா அல்லாஹ் நாடினான் என்றால், தப்பு பண்ணிருந்தா குறிப்பிட்ட காலம் கபரிலே தண்டிக்கப்பட்டு அதுக்கப்புறம் அவர் வந்து அதுல இருந்து விடுவிக்கப்படுவார்.
அப்ப நம்ம என்ன செய்யக்கூடாது? அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன், அல்லாஹ் அர்ஹமுர் ராஹிமீன் என்ற அந்த விஷயத்தை மட்டும் நம்ம நினைச்சுக்கிட்டு பாவங்களில் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டே இருக்கக்கூடாது, வேண்டும் என்று செய்யக்கூடாது. அப்படி இனி மனிதன் ரீதியில தவறு செய்து விட்டோம் என்றால் உடனடியாக என்ன செய்யணும்? தௌபா கேட்கணும். ஏன்னா தௌபா கேட்டுட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக அல்லாஹ் மன்னிச்சிருவான். அப்ப நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா, இந்த மாதிரியான விஷயங்களை நாம் அலட்சியமாக எடுத்துக்கொண்டு தவறுகளில் நீடிப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடாது. ஏன்னா அல்லாஹ் நாடியவர்களே அல்லாஹ் தண்டிக்கவும் செய்யறாங்க ஒரு இடத்துல, அல்லாஹ் அப்படி விட்டுறல. அப்போ அந்த விஷயத்தை நம்ம அறிந்து நாம் தவறுகள் செய்து விட்டாலும் கண்டிப்பாக மனிதன் என்றால் தவறுகள், அதாவது நேச்சர்லயே இருக்கு. அல்லாஹ் அல் இன்சானு மினன் நிஸ்யான், மனிதன் என்பவன் தவறு இழைக்கக்கூடியவன், மறக்கக்கூடியவன். அல்லாஹ் மறந்துடுவான், அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை மறந்து விடுவான், அல்லாஹ்வுடைய அந்த வேதனையை மறந்து விடுவான், அல்லாஹ்வுடைய தண்டனை அல்லாஹ் கடுமையாக தண்டிக்கக்கூடிய என்ற அந்த பண்பை மறந்து விட்டு என்ன செய்து விடுவான்? தவறு செய்து விடுவான். ஆனால் சிறந்தவர் யார்? தப்பு செய்து விட்டு வருந்தி திருந்தி மீண்டும் செய்ய மாட்டேன் என்ற அந்த உணர்வில் தௌபா செய்யக்கூடியவர் தான் ரொம்ப சிறந்தவராக இருக்கிறார். அப்போ இதை நம்ம உணரணும். அப்போ வேதனை கபர்ல இரண்டு விதமாக இருக்கும். தொடர்ந்து யாருக்கு வேதனை இருக்கும்? இறை மறுப்பாளர்களுக்கு, முனாஃபிக்குகளுக்கு இருக்கும். சில காலம் வரையில வேதனை யாருக்கு இருக்கும்? முஸ்லிம்களில் ஏகத்துவத்தில் பயணித்து குற்றம் செய்த பாவங்களில் ஈடுபட்டவர்கள் ஆரம்பத்தில் தண்டிக்கப்பட்டு அதன் பிறகு அதிலிருந்து விடுவிக்கப்படுவார்கள். சரி, இப்போ பாருங்க, ஹதீஸ்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அன் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா قال மர்ர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஹாயித்தின் மின் ஹைதானில் மதீனா அவ் மக்கத. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா அல்லது மதீனா அறிவிக்கக்கூடிய ராவிக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் நடக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலோ அல்லது மதீனாவிலோ கபருக்கு அருகே சென்று கொண்டிருந்த அந்த சமயத்துல, கபர்ஸ்தானுக்கு அருகே சென்று கொண்டிருந்த அந்த சமயத்துல என்ன பாக்குறாங்கன்னா, இரண்டு கபரை பாக்குறாங்க. அந்த இரண்டு கபர்ல இருக்கக்கூடியவர்களுக்கு வேதனை வழங்கப்படுது. அவங்க தண்டிக்கப்படுறாங்க, கபர்ல வேதனை செய்யப்படுறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யுஅத்தபானி, இவர்களுக்கு கபரிலே வேதனை வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. வமா யுஅத்தபானி ஃபி கபீர், பெரிய விஷயத்துல வேதனை வழங்கப்படல. நம்மளுடைய பார்வையில அது பெரிய விஷயம் கிடையாது, இருந்தாலும் அவர்களுக்கு வேதனை வழங்கப்படுகின்றது. என்ன காரணம்? கான அஹதுஹுமா லா யஸ்ததிரு மின் பௌலிஹி, அதிலே ஒருவர் சிறுநீர் கழிக்கக்கூடிய அந்த சமயத்துல என்ன செய்வார்னா, அந்த சிறுநீருடைய துகள்கள் பட்டாலும் அப்படியே கண்டுக்காம அலட்சியமாக இருந்துருவார். அதன் காரணமாக அவர் தண்டிக்கப்படுகிறார். இரண்டாமானவர் யாரு? வகானல் ஆகரு யம்ஷி பின் நமீமா, புறம் பேசக்கூடியவர், பிறரை பற்றி அதாவது கோழி முட்டக்கூடியவர், புறம் பேசக்கூடியவர், முதுகுக்கு பின்னால் பேசக்கூடியவர். இப்ப இந்த ரெண்டு பேருடைய இந்த விஷயம் என்பது நம்மளுடைய பார்வையில இது சர்வசாதாரணமா இருக்கா இல்லையா, சின்னதாக தெரியுதா இல்லையா? ஆனா அல்லாஹ்வுடைய பார்வையில இது மிகப்பெரிய பாவமாக இருக்கு. அப்ப இதன் காரணமாக அவருக்கு கபர்ல வேதனை வழங்கப்பட்டது என்று இந்த ஹதீஸ் சொல்கின்றது. அதனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்கன்னா, அதாவது மரக்கிளையை உடைத்து இரண்டாக உடைத்து இரண்டு பேருடைய கபர்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நட்டு வச்சாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லஅல்லஹு அன் யுகஃஃபஃப அன்ஹுமா மா லம் தைபஸா, இந்த மரக்கிளை காயக்கூடிய வரையில் அவர்களுக்கு வேதனையில் அந்த தக்ஃபீஃப், வேதனை குறைவாக்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த ஹதீஸ்ல இருந்து நிறைய படிப்பினைகள் இருக்கு சகோதரர்களே. முதலாவது படிப்பினை என்ன? கபரில் வேதனை என்பது உண்மையானது. முதலாவது கபருடைய வாழ்க்கை என்பது உண்மையானது, சத்தியமானது, நம்ம நம்பிக்கை கொள்ளணும். சில பேர் அஹ்லுல் குர்ஆன் என்று சில பேர் இருக்கிறாங்க, என்ன செய்வாங்க, கபருடைய வாழ்க்கையெல்லாம் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, நம்பிக்கை கொள்ள மாட்டாங்க. ஆனா நாம் முஸ்லிமா இருக்கக்கூடிய நாம், குர்ஆனிலும் நமக்கு ஆதாரம் இருக்கு, ஹதீஸிலும் ஆதாரம் இருக்கு, கபருடைய அந்த வாழ்க்கை என்பது உண்மையானது என்று நம்பணும். இது முதலாவது படிப்பினை. இரண்டாவது படிப்பினை என்ன? பெரிய பெரிய பாவங்கள் செய்தாதான் கபர்ல வேதனை நடக்கும் என்ற எந்த அவசியமும் இல்லை. நாம் நம்முடைய பார்வையில் சிறியதாக இருந்தாலும் அதன் காரணமாகவும் கபரில் தண்டனை என்பது இருக்கும் என்பதாக இந்த ஹதீஸ்ல இருந்து நாம் என்ன செய்து கொள்ளலாம், அறிந்து கொள்ளலாம். அப்ப பாவத்தை நம்ம பெருசு சின்னது அப்படிலாம் பார்க்காம பாவத்தை பாவமாக பார்க்கணும். ஏன்னா பாவம் யாருக்கு புரியப்படுது? அந்த பாவம் சின்னதாக இருந்தாலும் அது யாருக்கு புரியப்படுது? யாருக்கு மாறு செய்யப்படுது? அல்லாஹ்வுக்கு மாறு செய்யப்படுது. அல்லாஹ் பெரியவன், அதிகம் மகத்தானவன். அப்ப அதை பார்த்து நாம் என்ன செய்யணும், எச்சரிக்கையாக இருக்கணும், அலட்சியமாக இருக்கக்கூடாது. மூன்றாவது படிப்பினை என்னவென்றால், இந்த ஹதீஸ்ல இருந்து அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரக்கிளையை நட்டு வைக்கிறாங்க பாத்தீங்களா? இப்ப நம்ம அந்த மாதிரி நட்டு வைக்கலாமா? மரக்கிளையை வைக்கிறாங்க இல்ல, வைக்கலாமா வைக்கக்கூடாதா? நான் கேட்கிறேன் சொல்றேன், நீங்க என்ன உங்களுக்கு தோணுது சொல்லுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரக்கிளையை உடைத்து வச்சாங்களே, ரசூலுல்லாஹ் செய்த எல்லா விஷயத்தையும் நம்மளும் சுன்னாண்ட அடிப்படையில செய்யணும் தானே? அப்ப நம்மளும் செய்யலாமா? செய்யலாம். இல்ல ஊர்ல வைக்கிறாங்கன்னு அதை பத்தி கேட்கல. நான் என்ன கேட்கிறேன், அது வைக்கலாமா வைக்கக்கூடாதான்னு கேட்கிறேன். அது வேற, இந்த மரக்கிளையை வைக்கிறது வேற. சரியா? வைக்கலாம் என்று 2-3 பேர் சொல்றாங்க, மற்றவங்க வைக்கலாம். அப்ப 5-6 பேர் சொல்றாங்க. சரி, வைக்கக்கூடாது சொல்லக்கூடியவங்க எத்தனை பேரு? 1 2 3 4 சரி 6. சரி, அப்புறம்
12 பேர் தான் சொல்லியிருக்காங்க. மீதி இருக்கக்கூடியவங்களா மௌனம் எல்லாத்துக்கும் வச்சிருந்திருப்பாங்க. ஆனா வந்திருக்கும். மாஷா அல்லாஹ். சரி, நீங்க சொல்லுங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அப்ப இங்க இருந்து கொண்டு போய் வைக்கலாமா? சரி, அப்ப இங்க இருந்து மரத்தை கொண்டு போயிட்டு வைக்கலாம், அதுதானே அர்த்தம்? செடியை கொண்டு போய் இல்ல, அதானே சொல்றேன், இங்க இருந்து பிளைட் வழியா கொண்டு போயிட்டு வைக்கலாமா? அப்போ சரி, நான் என்ன கேட்கிறேன், 6 பேரை வைக்கலாம்னு சொல்றாங்க, 6 பேரை வைக்க கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனா மத்தவங்க எல்லாம் மௌனமாக இருக்கிறாங்களே. அதாவது என்னன்னா, வைக்கலாம் என்று சொல்லும் பொழுது அது எதை உணர்த்துதுன்னு நம்ம வந்து பார்க்கணும். பஷீர் பாய் நல்ல ஒரு கருத்து சொன்னாங்க, மாஷா அல்லாஹ். அதுவும் 2வதா நான் சேர்த்துக்கிறேன். இப்போ ஒருத்தருடைய கபர் வந்து அடக்கம் செய்து விட்ட பிறகு மரக்கிளையை வைக்கிறது எதை உணர்த்துது? அவரு வேதனை செய்யப்படுறாருன்னு உணர்த்து. நமக்கு தெரியுமா? அது நம்ம ஒரு மூமினை பற்றி நாமே தவறான எண்ணம் வைக்க வேண்டும். அந்த மூமின் சாலிஹானவராக இருந்து, கண்டிப்பா சாலிஹானவர், நல்ல மௌத்தாக இருந்திருப்பாரு நம்ம அப்படி நினைப்போமே. நம்ம வைக்கிறது எதை உணர்த்துது? அவர் வேதனை செய்ய. அது நமக்கு என்ன தெரியும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் அறிவித்தான். அதனால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைத்தாங்க. அது அவங்களுக்கு மட்டும் குறிப்பானது. சில சட்டங்கள் பாத்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் குறிப்பான சில சட்டங்கள் இருக்கு ஷரியத்துல. உதாரணமாக சொல்ல முடியுமா? ரசூலுல்லாஹ்க்கு மட்டும் குறிப்பான ஒரு சட்டம் சொல்ல முடியுமா? ஈஸியான சட்டம் 4. நான் க்ளூ கொடுக்குறேன். நிக்கா. ஒரு சாதாரண எல்லா மூமின்களுக்கும் அல்லாஹ் இது வரைக்கும் பர்மிஷன் கொடுத்திருக்கான், 4 பேர் வரைக்கும் திருமணம் முடிக்க பர்மிஷன் கொடுத்திருக்கான். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் அதுல இருந்து விதிவிலக்கு பெற்றவங்க, அவங்களுக்கு அது குறிப்பானது அந்த சட்டம். அப்போ இந்த சட்டம் என்பது ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும் குறிப்பானது. 2வது பஷீர் பாய் சொன்னது நல்ல நல்ல கருத்து. அதாவது எல்லாத்துக்கும் வச்சிருந்தாங்கன்னா நமக்கு கண்டிப்பாக அறிவிக்கப்பட்டிருக்கும். ஆனா இந்த ஒரு சம்பவத்துல மட்டும் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி வச்சாங்க, நமக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. அப்ப அதையும் நம்ம வந்து எடுத்துக்கிட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, ஒருத்தர் வந்து மஃபாத் ஆயிட்டாருன்னா அவருடைய கபர்ல கொண்டு போய் நம்ம வந்து அந்த கிளையை வந்து நட்டு வைக்கிறது, செடியை வந்து நட்டு வைக்கிறது, இது வந்து இந்த எண்ணத்துல, இதனால அவருக்கு வந்து வேதனை குறைக்கப்படுது என்ற அந்த எண்ணத்துல நம்ம வந்து வைக்கிறது இல்ல. அடையாளம் எதுக்கு அடையாளம் வேணும்? சரி சரி, அடையாளம் சொல்லும் பொழுது அந்த அடையாளம் கடைசி வரைக்கும் இருக்குமா? இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, அந்த நேரத்துல வைக்கிறதே வந்து எதை காட்டுதுன்னா இந்த ஹதீஸ் அடிப்படையில் தான் அது வைக்கப்படுது. அதனால நம்மளுடைய கருத்து என்னன்னா, அந்த மாதிரி வைக்கக்கூடாது. சரி, இப்ப நம்ம வந்து நம்ம குடும்பத்துல யாரோ வஃபாத் ஆயிடுறாங்க, அல்லாஹ் பாதுகாக்கணும், நம்ம அந்த இதுல கலந்துக்கிறோம். சரியா? நம்ம வந்து கலந்துக்கும் பொழுது நம்ம சொந்த பந்தங்கள் அறியாமையில அதை வைக்கிறாங்க. நம்ம என்ன செய்யணும்? அதை வச்சு அப்படி எடுத்துட்டு வந்துடணுமா? எப்படி தடுக்கணும்? அதாவது என்னன்னா, நம்மளால இயன்ற வரையில எடுத்து சொல்லணும். நம்மளுடைய சொல்றதுக்கு மீறி அங்க செய்யப்படுதுன்னா நம்ம போய் ஃபோர்ஸ் என்ன பண்ணக்கூடாது, பண்ணக்கூடாது. நம்மளுடைய நோக்கம் என்ன? நம்ம இப்ப சொன்ன மாத்தீங்களா, இந்த மாதிரி நம்ம வந்து சொல்ல முடியும்னா நம்ம மக்களுக்கு எடுத்து சொல்லணும். அந்த நேரத்தில் முடியும்னா கண்டிப்பா எடுத்து சொல்லணும். அந்த நேரத்தில் அமைதியா இருக்கிறது சொல்லணும். நம்ம சொல்றது மீறி அவங்க செஞ்சாங்கன்னா அதுக்கு நம்ம பொறுப்பு ஆக மாட்டோம். அப்ப சிறந்த கருத்து என்னன்னா, இது ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும் குறிப்பானது. அந்த அடியார்களுக்கு அவர்களுக்கு வேதனை செய்யப்பட்டதனால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை வைத்தாங்க. அப்ப நம்ம என்ன செய்யக்கூடாது, அந்த மாதிரி செய்யக்கூடாது என்பதுதான் சிறந்த கருத்தாக இருக்கு. அப்ப இந்த விஷயத்தை நம்ம கவனத்தில் கொள்ளணும். அப்ப இந்த ஹதீஸ், இந்த படிப்பினைகள் எல்லாம் இந்த ஹதீஸ் வந்து பேசுது. கடைசியாக அந்த கபர்ல கொடுக்கக்கூடிய அந்த நேமத்துகளுடைய சில நேமத்துகள் மட்டும் பார்த்து இந்த அமர்வை நம்ம இன்ஷா அல்லாஹ் நிறைவு செய்வோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு சாலிஹான ஒரு மனிதருடைய உயிரை கைப்பற்றக்கூடிய அந்த சமயத்திலேயே அவருக்கு சுப செய்தியை வந்து அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து கொடுக்கப்படும். வானவர்கள் சுப செய்தி அறிவிப்பார்கள். என்ன சொல்வாங்கன்னா, இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ் சும்ம இஸ்தகாமு, யார் என்னுடைய இறைவன் அல்லாஹ் என்று ஏற்றுக்கொண்டு அதிலே உறுதியாக நிலைத்திருந்தாரோ, ததனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, வானவர்கள் இறங்குவார்கள். அல்லா தகாஃபு, நீங்கள் பயப்படாதீர்கள். வலா தஹ்ஸனு, நீங்கள் கவலையும் கொள்ளாதீர்கள். வ அப்ஷிரு பில் ஜன்னத்தி அல்லதி குன்தும் துஅதுன், உங்களுக்காக வாக்களிக்கப்பட்ட சொர்க்கத்தை சுப செய்தியாக நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அந்த உயிரை கைப்பற்றக்கூடிய அந்த சமயத்தில் என்ன செய்வாங்கன்னா வானவர்கள் சொல்லுவாங்களா. சுப்ஹானல்லாஹ், எப்படி இருக்கும் சகோதரர்களே? நீங்க சொர்க்கவாசி அப்படின்னு உயிரை கைப்பற்றும் சொல்லப்பட்டால் அவருக்கு எப்படி அமையும்? அது மகிழ்ச்சியாக இருக்கும். அதுக்கப்புறமா என்ன நடக்கும்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கபர்ல வந்து கேள்வி எல்லாம் முடிஞ்சிட்ட பிறகு, அவர் நல்லவராக இருந்து கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிட்ட பிறகு என்ன நடக்குமாம்? ஃபயுனாதி முனாதி மினஸ் ஸமா, வானத்திலிருந்து ஒரு குரல் வரும். சொல்லப்படும், அன் ஸதக அப்தி, என்னுடைய அடியான் உண்மையை உரைத்தான், இந்த கேள்விகளுக்கெல்லாம் உண்மையான முறையில் பதிலை அளித்தான். ஃபஅஃப்ரிஷூஹு மினல் ஜன்னா, சொர்க்கத்திலிருந்து விரிப்பை கொண்டு வந்து அவருக்காக விரியுங்கள். வஅல்பிஸூஹு மினல் ஜன்னா, சொர்க்கத்தினுடைய ஆடையை அவருக்கு உடுத்துங்கள். வஃப்தஹு லஹு பாபன் இலல் ஜன்னா, கபரிலே அவருக்காக சொர்க்கத்தினுடைய வாசலை திறந்து விடுங்கள். கால ஃபயஅதீஹி மின் ரௌஹிஹா வ தீபிஹா, அந்த சொர்க்கத்தினுடைய நறுமணம் அவருக்கு கபரிலேயே வீசுமாம். சுப்ஹானல்லாஹ்.
சொர்க்கத்தினுடைய அந்த வாசனை கபரில் அவருக்கு வந்து அது அவரால் உணர முடியுமாம். அதுக்கப்புறம் சொல்லப்படுமா வயுஃப்ஸஹு லஹு ஃபீ கப்ரிஹி மத்த பஸ்ரிஹி, அவருடைய கண் பார்வை எங்கு வரைக்கும் படுமோ அது வரைக்கும் அவருடைய கபர் அவருக்காக விசாலமாக்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த செய்தி அபூதாவுதுல பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆக இப்படிப்பட்ட நேமத்துகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நல்ல அடியாருக்கு மன்னரை வாழ்க்கையிலேயே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்தி தருவான். இன்னும் சொல்லப்படுமா புது மாப்பிள்ளையை போன்று நீங்கள் தூங்குங்கள் உறங்குங்கள் என்று சொல்லப்படுமாம். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருவானாக. நல்லடியார்கள் ஒருவராக அல்லாஹ் நம்முடைய உயிரை கைப்பற்றுவானாக. நல்ல அமல்களை செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருவானாக. வாக்குதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.